போய் எங்களை பற்றி புகழறீங்களோ இல்லை பேட் கமெண்ட்டோ எதுவாக இருந்தாலுமே எங்களை பற்றி மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அதர் சேனலோ இல்லை மற்ற எங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை எங்கள் ரிலேஷனோ இல்லை யாரையுமே வந்து மீன் பண்ணி தப்பாவோ இல்லை அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரியோ நெகட்டிவ் கமெண்ட் பண்ணாதீங்க. எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் எங்களை பற்றி மட்டுமே பண்ணுங்க. ஆமாம், அதை வந்து எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. கஷ்டம் கொடுக்காதீங்க. இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஸோ அது மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் உங்ககிட்ட நாங்கள் கேட்குறோம். மற்றபடி வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஸோ தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க, வேற ஒன்றும் இல்லை. சாப்பிடலாம். எனக்கு வைக்காமதான் உங்களால சாப்பிட முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன vlog பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி வந்து அக்கா வீட்டில் தான் இருக்கிறோம். ஏதாவது ஒன்று பண்ணணும். அக்கா வீட்டில் இருந்தாக்கா கண்டிப்பாக வந்து vlog வராமல் இருக்காது. அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, அப்படியே யோசித்து பார்த்தோம். ஸ்வேதா என்ன சொன்னால், மாமா இன்றைக்கி என்ன உனக்கு வேணும் அப்படி கேட்டாலா. எனக்கு வந்து என்ன வேணும், பிரியாணி வேணும் தான் கேட்டேன். நீ தான் நேற்று பிரியாணி சாப்பிட்டல அப்படின்னு சொல்லிச்சா. சரி, அம்மா சொன்னாங்க எனக்கு தந்தூரி என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. சரி, போயிட்டு சிக்கனை வாங்கி வந்து தந்தூரி தான் செய்ய போகிறோம். சிக்கன் வாங்கிட்டு வர போறியா? ஆமா, சிக்கன் வாங்கி வர இன்னைக்கு வந்து சிக்கன் வாங்கி வர போறேன். அப்படியே இவனுங்க ஷவர்மாவா தந்தூரியா? தந்தூரி. அப்படியே இவனுங்க புறாலாம் வேணும்னு சொன்னானுங்களா. புறா வாங்கி கொடுத்துட்டு அப்படியே சிக்கன் வாங்கிட்டு வரலாம். ஓகே, இன்னைக்கு வந்து தந்தூரி சமையல் தான் பார்க்க போறீங்க. எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு vlog ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு போயிட்டு புறாலாம் வாங்கிட்டு வந்துரும். ஓகேவா? புறா வாங்கிட்டு சிக்கன் வாங்கிட்டு வரலாம். எங்க வீட்ல இருக்கிற குட்டீஸ் போயிட்டு புறா வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து போஸ்ட் பண்ணி அவங்க அம்மா கிட்ட காசு புடுங்கி வேஸ்ட் பண்றாங்க. அது ஒருத்தர் நிக்கிறவர், அவர் பொங்கு காசு எவ்வளவு 1000 ரூபாய் வந்ததா? 1000 ரூபாய் வந்தது. அதுல அவர் ஒரு புறா வாங்கிட்டாரு. அவர் வந்து நைட்டு மில்க் ஷேக் குடிச்சல, அது அவரு காசு தான். அது பிரதாப் அவனு வாங்கி கொடுத்தது தான் அது. சரி, நீ போயிட்டு வாங்கிட்டு வா. சரியா? சரி, வாங்கிட்டு வரேன். நாங்க வந்து இன்னைக்கு ஊருக்கு போறோம். அப்படி திருப்தியா சாப்பிட்டு கிளம்புறோம். சரி, நான் போய் சிக்கன் வாங்கி வந்துடுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்க ஸ்வேதா தந்தூரிலாம் சூப்பரா செய்வான். எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அவினாஷ் தார்னேஷ் கூட பெட் ஷாப் அக்வேரியம் வந்திருக்கேன். அவனுக்கு ஏதோ புறா வாங்கணும்னு சொல்லியிருந்தானுங்க. இங்கே உள்ளே வந்து பார்த்தா அப்படியே கலராக இருக்குது, அழகாக இருக்குது. சரி, இதை நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அதனால் வந்து நான் வீடியோ எடுத்தேன். சூப்பராக இருக்குது. வேறு கலராக பேர்ட்ஸ்லாம் இருக்குது, அழகாக இருக்குது. அது உள்ளார ஒரு எலிலாம் இருக்குது பாருங்களா. எலி இங்கே பாருங்க, எலி பாருங்க, அழகாக இருக்குது. இவனுக்கிட்ட காசு இருக்குதெல்லாம் தெரியல, நான் வேலையை மட்டும் கேட்குறானுங்க. அழகா இருக்கு. அப்புறம் அங்கே கிளிலாம் பார்த்தேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சூப்பராக இருக்கு. இந்த கிளி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பெருசாக இருக்குது இந்த கடையே, பெருசாக இருக்குது. எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கடையில். இல்லைடா, எடுத்துட்டிங்களா? ஆளுக்கு ஒரு ரூபாவா? ஏய், நீ எத்தனை புறா தான் வாங்குவ? நீ 800 தீனியோட love birds, love birds, love birds. Takati mita.
அழகா இருக்கு. இங்க ஒரு நாய்க்குட்டி இருக்கு, அழகா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வேதா வந்து எங்களுக்கு தந்தூரி செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னால, அதனால் வந்து இங்கே போயிட்டு தந்தூரி கறி வாங்கிட்டு வந்தேன். வெறும் லெக்கு, அப்படியே தொடையோட லெக் பீஸ் நான் தான் கழுவி கொடுக்க போகிறேன். பட் உனக்கு பிடிக்காது தான் நான் தந்தூரி. உனக்கு பிடிக்குமா? பிடிக்காதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, உனக்கு எது எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் எனக்கு நான் வந்து சாப்பிடக்கூடாதுன்ட்டு எனக்கு பிடிக்காதுன்றவேன். உனக்கு எது எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் என்னை சாப்பிட்டுன்னு சொல்லுவேன். அதோட சரி, தந்தூரி ஸ்வேதா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன்லாம் நான் கழுவி கொடுத்துட்டேன் ஸ்வேதா கிட்ட. ஸ்வேதா இப்போ மயோனைஸ் ரெடி பண்ணுறாங்க. மயோனைஸ் அதான் தந்தூரிக்கு மசாலா போட்டு அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மயோனைஸ் ரெடி பண்ண போகிறாங்க. தந்தூரியை வந்து இன்னைக்கு ஒரு புடி தான். எனக்கும் தந்தூரி பிடிக்கும், பட்டுக்கும் தந்தூரி பிடிக்கும். இங்கே ஸ்வேதாவுக்குலாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிக்குமா தான்? ஸ்வேதாவுக்கு வந்து தொண்டை கட்டி இருக்கு. சரி, பார்ப்போம் எந்த ஸ்டைலில் தான் ஸ்வேதா பண்ணுதுன்னு பார்ப்போம். ஆர்வத்தோடு வெயிட் பண்ணுறோம். நாக்கும் வெயிட் பண்ணுது, கையும் வெயிட் பண்ணுது, பிடிச்சி சாப்பிட ருசிக்க. மசாலா லைட்டாக போட்டு ஸ்வேதா, கரெக்டாக தான் போடுவியா? ஓகே, உனக்கு தெரியாது, தாங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, எங்கள் ஸ்வேதாவை கட்டிக்க போகிறோம் கொடுத்து வச்சோம். எல்லாமே சூப்பராக செய்வான். தரி, நீ சமையல்லாம் பண்ணுவியா? வேணண்டா வேணண்டா, சாப்பிட மட்டும் செய்ய வேண்டாம். நான் கலர் வேணாம், கலர் வந்துடுமா? கலர் போட்டால் நல்லாவே இருக்காது தெரியுமா? டேஸ்ட் வேற மாதிரி ஆயிடும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது கலர் அதுவே வந்து தெரியாது. நீ என்ன அப்புறம் உனக்கு தமிழா தெரியாது? தமிழ்லாம் ஏத்துக்கூட்டி படிப்பேன், இங்கிலீஷ் சராம்பரியா படிப்பேன். யாரு கத்து கொடுத்தது? சிவேதா கத்து கொடுத்தது. படிக்க தெரியாதவங்க தாயா, நீ வந்த உடனே இதை படிச்சுக்கு அப்படின்னா நான் என்ன படிக்கிறது? எழுதி வச்சுக்கிதான் உனக்குள்ளையா மைண்ட வச்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கிதான். படிச்சு பார்த்தா அமைதியா இருக்கும், அப்பதான் உனக்கு எந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்லுது. சரி, இப்போ நான் படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். தந்தூரிக்கு கேரட் ஆனியனு சில்லியில் வந்து சால்ட்டும் லெமனும் போட்டு வச்சு. தந்தூரிக்கு மயோனைஸ் தான் தொட்டு சாப்பிடுவாங்க. இது இன்னும் சாப்பிடுவாங்க, சூப்பரா இருக்கும். ஐயோ செம்ம. ஹோட்டல் கடையில போய் நம்ம தந்தூரி சாப்பிட்டோம். இல்ல, இதுவும் கொடுப்பாங்க. இல்ல, இதுவும் கொடுப்பாங்க. ஆனியன், கேரட்டு, கோஸு, உப்பு, இது லெமன். சரி, ஸ்வேதா ரெடி பண்றடா. இது லெமன் போட்டியா ஸ்வேதா? புளிப்பா சூப்பரா இருக்கும். ஆமா, நான் வீட்ல செஞ்சேன். தோசைக்கல்லையா? ஆமா, இதெல்லாம் செய்வோம். grill இல்லையா வீட்ல? வேணும் சொல்லினா 140 ரூபாய் கடையில வாங்கி போங்கள. ஐயா ஆமாம்பா, அங்க விக்கிற grill எல்லாம். சரி, வாங்கி வைங்க. நாளையோட முடியுது. फ्रेंड्स, தோசைக்கல்ல ஃபர்ஸ்ட் டைமா வந்து தந்தூரி ட்ரை பண்றோம். இது முன்னாடி பண்ணிருக்கேன். நாங்க ஃபர்ஸ்ட் டைமா தோசைக்கல்ல பண்றத பாக்குறோம். இவன் வந்து தோசைக்கல்ல ட்ரை பண்ணிருக்கான். சூப்பரா அல்டிமேட்டா இருக்குமா? சரி, பாப்போம் எப்படி டேஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு. உண்மையை தான் சொல்லுவோம். ஆனா வந்து கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா தோசைக்கல்ல பண்றது வந்து வேக லேட் ஆகும். தோசைக்கல்ல எதுல பண்ணாலுமே லேட் ஆகும், நல்லா வந்து பாயில் ஆகும். சரி, இது எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி இது பண்ண மேரினேட் பண்ண? ஒரு 3 hours முன்னாடி மேரினேட் பண்ணிருக்கோமா? இருக்கும். 3 hours போடுது. ஃப்ரிட்ஜ்ல இருந்தது. இது ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சிட்டா. நான் வந்து நீங்க ஊருக்கு போறீங்கன்னு சீக்கிரமா செய்றோம். இல்லனா சாயந்தரம் ஈவினிங் ஒரு 4க்கு செஞ்சா ஊருக்கு போறல, அதனால
நல்லா கிளாஸ்க்கு அப்புறம் ஊறிச்சு இப்போ எடுத்து போட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு நல்லா திருப்தியா சாப்பிட்டு ஊருக்கு கிளம்புறோம். செம்மையா கலர்ஃபுல்லாவே சிக்கன் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். நீ எடுத்துக்கிட்டே நீங்க எல்லாம் காலி ஆகிக்கிறேன். எனக்கு எனக்கு வைக்காமதான் உங்களால சாப்பிட முடியாது. நான் எப்படி இருக்கேன்? நீ வாடகை சாப்பிட உள்ள போயிட்டே இருக்கு பாக்குற. சூப்பரா இருக்கு. சரி தோ நானும் வரேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? சூப்பர். பாயா ஊட்டி எடுத்துக்கிறேன். வாங்கிக்கோ, அப்பா கிட்ட இருந்து வாங்கிக்கோ. வச்சன் கொடுக்க மாட்டாரு, திரும்ப வாங்கிக்கோ. இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரு, ஜீரக கியூமின் பவுடரு, பெப்பர் பவுடர், கரம் மசாலா, காரத்தூள், அப்புறம் இது மல்லித்தூள். அப்ப இது எல்லாமே எல்லாமே போடக்கூடாது. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுவீங்களா, ஜீரக பவுடர் போடுவீங்களா, பெப்பர் போடுவீங்களா, கரம் மசாலா, காரத்தூள் மட்டும். இது 2 டேபிள் வேணாம். இது 2 டேபிள் ஸ்பூன். இது கால் தான் போடணும், 1/4 ஸ்பூன் தான் போடணும். இது 1, இது 1, இது வந்து 2. இது வந்து கலர். அப்ப மொத்தம் வந்து 5 4 தான். சீரகத்தூள், மிளகுத்தூள், காஷ்மீரி. 5. நீங்க என்ன பண்றீங்க? தம்பிக்கு கேரட் முட்டை. கேரட் முட்டை சாப்பாடு முடியும். சரி மதியம் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போலாமா? ஆமா இப்ப தம்பிக்கு ஊட்டிட்டு சாப்பிட்டு கிளம்பணும். அவ்வளோதான். என்னவா இது பேர் அப்பு நாயா. அப்பு நாய். அப்பு நாய். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வத்சன் பட்டு நாங்கள் மட்டும்தான் வந்தோம். அம்மா வந்து அங்கே இருக்காங்க. அம்மா வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதனால ஒரு 4-5 நாள் இருந்துட்டு தான் வருவாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் வந்து நேற்று வந்து சர்ப்ரைஸாக gift கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம்ல, அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்னென்னாக்கா நீங்களே வாங்கி நீங்களே பார்சல் பண்ணி நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னாங்க. அதனால் எங்களுக்கு என்ன, எங்களுக்கு செலவு தானே ஆகும். அப்படி அவ்வளோ செலவு பண்ணி நாங்கள் வீடியோ போடுறது வந்து எங்ககிட்ட அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை. நீங்கள் நம்பினாலும் இது வந்து ஒருத்தவங்க gift பண்ணது தான். அது யார் அமிச்சான்றது அவங்களுக்கே தெரியும். அவங்க எங்கிட்ட பேசிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு காமிச்சிட்டேன் எங்களுக்கு gift வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொன்று, இப்போ வந்து நம்மளுடைய சேனலில் நாங்கள் போடுற வீடியோவுக்கு நீங்கள் எங்களை திட்டுறீங்களோ இல்லை புகழ்ந்து பேசுகிறீங்களோ இல்லை எப்படி பேசுகிறீங்களோ எங்களை பற்றி மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாரையும் நீங்கள் வந்து புண்படுற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. அது வந்து எங்களுக்குள்ளாரே வந்து ஒரு சின்ன ஒரு இதுவாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து எங்களை பற்றி மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பட்டு வந்து வீட்டில் இப்போ வேலை செய்கிறாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை இல்லை, அதனால் வீட்டெல்லாம் கழுவுறாங்க, துடைக்கிறாங்க. என்ன பட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டியா? வீடு தொடச்சிட்டேன். தண்ணி வந்ததா பைப்ல, தண்ணி பிடிச்சிட்டு இருக்கேன். சரி ஓகே. தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து படைக்கிற வேலை தான் செய்வாங்க. ஓடாமலே தண்ணி பிடிக்கிற ஒரே ஆள் நாங்க தான். அந்த மோட்டர் கெட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது. அது வந்து சரி பண்ணுறது கூட. இதுதான் மோட்டர் சுவிட்ச். ஆமாம், இங்க பாருங்க ஓடல. மோட்டர் ஓடல. அது சரி பண்ணுறதுக்கு வந்து டைமும் இல்லை. அது சரி பண்ணாக்கா 1500 ரூபாயும் ஆகும். ஸோ அதில் வந்து அவ்வளோ பெரிய இதை போட முடியல. ஆனால் எங்கள் நேரம் காலையிலையும் சாயந்தரம் தானாக தண்ணி வருது. தண்ணி போடாமலே எங்களுக்கு தண்ணி வருது. அது வந்து ஒரு பெரிய என்னைக்கு தண்ணி இந்த மாதிரி வராமல் போமா நீங்கள் மோட்ரு தேவைப்படும். ஆனால் மோட்ரு வந்து நாங்கள் சீர் பண்ணணும். ஆனா தண்ணி மட்டும் தானா வரலன்னு வச்சுக்க, எனக்கும் பட்டுக்கும் சண்டையே நடக்கும். ஏன்னா வந்து இவங்க தண்ணி வரும்போது கேர்லெஸ்ஸா மோட்டர் ரெடி பண்ணாம இருக்காங்க. ஆனா தண்ணி மட்டும் வரலன்னு வச்சுக்க, பட்டு மாட்டிக்கிச்சு. எனக்கு இது எல்லாம் என்ன சொல்லுவா? அது சொல்லு. எதா நீ சொல்றது மறுபடியும் சொல்லிக்க பரவாயில்ல. இது வர ஃப்ரெண்ட்ஸ், பட்டு சொன்ன மாதிரி ஒரு என்ன திட்டுறீங்களோ, எங்களை பற்றி புகழுறீங்களோ இல்லை பேட் கமெண்ட்டோ எதுவாக இருந்தாலுமே எங்களை பற்றி மட்டும் நீங்கள் பண்ணுங்கள்.
ஸோ அதர் சேனலோ இல்லை மற்ற எங்களுடைய எங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை எங்கள் ரிலேஷனோ இல்லை யாரையுமே வந்து மீன் பண்ணி தப்பாவோ இல்லை அவங்கள வந்து ஹர்ட் பண்ற மாதிரியோ நெகட்டிவ் கமெண்ட் பண்ணாதீங்க. எந்த கமெண்டா இருந்தாலும் எங்களை பத்தி மட்டுமே பண்ணுங்க. ஆமா, அத வந்து எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆவற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. கஷ்டம் கொடுக்காதீங்க தயவு. இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. சோ அது மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்டா தான் உங்ககிட்ட நாங்க கேக்குறோம். மத்தபடி வந்து உங்களை ஹர்ட் பண்ற மாதிரிலாம் இல்ல. சோ தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க. வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு vlog வந்து அவ்வளோதான். இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. நாங்கள் மெயினாக இன்னைக்கு வந்தோம்னா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, சாமி கும்பிடணும். அதனால தான் ஊர்லேருந்து அவசரமாக கிளம்பி வந்துட்டோம். ஸோ இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.